இந்த அஞ்சலி இருந்துட்டு வீட்டுக்கு வந்து இப்போ சரியான டிராமாவ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தையே செஞ்சுடுறாங்க. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா தான் இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் பிரியா வந்துட்டு இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கார்த்திக். உங்கள விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு மாரி நினைக்கும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுகிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான சம்பவத்த சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே நடக்க போகுது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலுக்கு சரியான பல்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள்ன்னு நெனச்சுக்கிட்டு இங்க ஏமாத்துறதுக்காக ஓடோடி வந்து நிக்கிறா இல்லையா? அவளுக்கு இந்த மாரி ஒரு ஏமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு சாஃப்ட்டா அங்க நின்னு என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவுக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்காரு. அந்த ஒரு மெசேஜ்க்கு எப்போ ரிப்ளை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல வந்து இங்க கத்திட்டு இருக்காரு இல்லையா? ஒரு பக்கம் கார்த்திக்கும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது பிரியா பண்ண மெசேஜ். அந்த மெசேஜ பார்த்த உடனே கார்த்திக் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பிரியாவ இங்க பார்த்த உடனே இன்னும் பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு, நம்ம பிரியா இப்படி சொன்னதும் குடுகுடுன்னு ஓடி போய் பிரியாவ தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு அஞ்சலி, நீ இனிமே எனக்கு தேவையே கிடையாது. நீ திருந்துனாலும் சரி, திருந்தனாலும் சரி, உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு காலம் முழுக்க கஷ்டப்பட முடியாது. எனக்கு பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்கு. பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன புடிச்சிருக்கு. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது. நீ கிளம்பலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ தான் கல்யாணம் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பல்ப் குடுத்து அனுப்பிச்சு விட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.